நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD 80 years of legacy in consumer goods. இப்போ கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சன்னியாசி ராசிகள்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரங்கனாலே அது சன்னியாசி ராசி தான். காரணம் என்ன? சனி என்ன தந்துருவாருன்னா உலக பற்றுக்கள்லேருந்து விடுதலை தரக்கூடிய தெய்வம் சனி. இவர்கள் வாழ்க்கையில் இவங்க வாங்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா 7 கூடையவனே சூரியனாக இருப்பதால் பிரகாசமான ஒரு கூட்டுத்தொழில் இவங்களுக்கு வரும். இவங்க கூட்டுத்தொழில் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க. பெரும்பாலும் தனி குடித்தனத்தை விரும்பக்கூடியவர்கள் இவங்க தான். ஆனால் அந்த தனி குடித்தனம் இவங்களால நடத்தவே முடியாது. அப்பா அம்மா இவங்க கூடவே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் தனி குடித்தனம். இவங்க ஒய்ஃப் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தனி குடித்தனம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கணும். 3-10 கூடியவர் செவ்வாய் என்பதால் அரசு விஷயங்கள்ல இவங்க டீலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவர்கள் வேலையை விடவே கூடாது. கும்பராசிக்காரர்கள் வேலையை விட்டாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, வீட்டு வாசலில் உட்காந்து நியாயம் பேசிட்டு, அது அந்த குணம் வந்துடும். கும்பராசிக்காரர்கள் எதுல ரொம்ப காஷனா இருக்கணும்னா, ஒரு பெண்ணுக்கு கொண்டவனுக்குரிய கடமையை பார்த்து பார்த்து செய்வது எவ்வளவு முக்கியமானதோ அது போல ஒரு ஆண்மகனுக்கு மிகவும் முக்கியமானது தன்னை பெற்றவர்களை கண்கலங்காமல் காப்பாற்றுவது. உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து இத்தனை பதிவுகளாக நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து வாழ்வின் நீளம் வரை சார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனதின் நீளம் வாழ்வின் நீளம், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். அப்போது அந்த வாழ்வின் நீளத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது தான். அந்த நீளத்தை வரை இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் அனுகிரகங்கள் பண்ணும். எதுக்காக கிரகங்கள் வாழ்க்கையில் வேணும் சொல்லுங்கள்? இந்த கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது. எதெல்லாம் அனுகிரகம் தராரோ, சார் நமக்கு இங்கே கிடைக்கிது சார் கடனை, இவங்கள்ட்ட போய் கேட்டால் கொடுக்க போகிறான். நீங்கள் யார்கிட்ட கடனே கிடைக்கலையோ அவர்கிட்ட போய் கஷ்டப்படுறீங்க. இங்கே இவர் கொடுக்குறாரு சார் வாய்ப்பு, இவர்கிட்ட போடாமல் நீங்கள் வேற எங்கேயோ வாய்ப்பு தேடுறீங்க, கிடைக்காது. அப்போது இதை தெரிந்து கொள்வது தான் நடந்ததும் நடக்கப் போவதும். எனக்கு எங்கே எளிதில் கிடைக்கும்? நான் வாழ்க்கையில் சீக்கிரமாக லிஃப்ட்டில் போகணும், நான் நடந்து போகிறான் டைம் இல்லை. அதுக்கு என்ன வழிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு பெருந்த நன்றி. இந்த வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு பெரிதும் நன்றி. காரணம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான தான் நம்ம சொல்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது கும்பராசிக்காரங்க நம்ம பொதுவாக சொல்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்தது எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே சன்னியாசி ராசிகள்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரங்கனாலே அது சன்னியாசி ராசி தான். விரக்தி மனப்பான்மையுடைய அத்தனை பேரும் கும்பராசிக்காரங்க தான். இவர்களுக்கு ஃபேமிலினா பிடிக்காது. ஃபேமிலி இவங்களோட பெரும்பாலும் செட் ஆகிறதில்ல. ஃபேமிலியில் ஓர்ஸ் இவங்க கிடையாது. காரணம் என்னவென்றால், அதுவும் கும்பத்து சதயம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். இவர்கள் என்ன காரணம்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி மனப்பான்மை, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா, எல்லாம் இவங்க தான். காரணம் என்ன? சனி என்ன தந்துருவாருன்னா உலக பற்றுக்கள்லேருந்து விடுதலை தரக்கூடிய தெய்வம் சனி. கும்பராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்கிறேன், ஆன்மீகத்தை தொடாதீங்க. ஆன்மீகத்தை தொட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க, திரும்ப வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே போயிடுவீங்க. ஸோ இதே தான் மீனத்துக்கும் நடக்கும். ஆனால் அவர்கள் குருவை வச்சு உள்ளே போகிறாங்க, இவர்கள் சனியை வச்சு உள்ளே போகிறாங்க. அப்படிங்கும்போது சனி பலசாலி, பலம் அதிகம், ரொம்ப சீக்கிரம் இன்வால்வ் ஆகிடுவாங்க. இவங்க அருள் சொல்கிறவங்க, குறியாடுறவங்க, ஹோமம் வளர்த்துறவங்க, ஆன்மீகம் சம்மந்தமானவங்க, இவங்க கூடயே ட்ராவல் ஆவாங்க. காரணம் என்ன? இவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், இவங்களோட ட்ராவல். இவங்கள்ட்ட ரகசியத்தை சொல்கிறதும் ஒன்று தான், நீங்கள் ஒரு ரேடியோவில் சொல்கிறதும் ஒன்று தான். இந்த மகர ராசிக்கு சொன்னது தான். இவர்களால் இவங்களுடைய வெள்ளாந்தி குணம், அதனால் இவர்களால் எந்த ரகசியத்தையும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்று, அசைவ உணவு பிரியர்களாக இருப்பார்கள். அசைவ உணவு பிரியர்கள் நேரத்திற்கு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேரத்துக்கு சாப்பிடணும், உங்களுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது. காரணம், சுவை விரும்பி ரசித்து சாப்பிடு. எங்கே போனாலும் கேஷ் ஃப்ளோ இவங்க தான். கேஷ் ஃப்ளோ, இவருக்கு பணம் போடுற, அது பண்ணிடு, இது பண்ணிடு, பணத்தை பிடிச்சி கொடுத்தா மொத்தம் 10,000 கொடுத்தீங்க, 7,500 போச்சு, 2,500 கையில் இருக்குது. இந்த கேஷ் ஃப்ளோ இல்லாத வேலையே இருக்காது. ஏன்னா 2னா தனக்காரகன். நான் சும்மா சொல்லலை சார், பாயிண்டோட சொல்கிறேன். 2னா தனக்காரகன். தனக்காரகனாக யார் இருக்கா? குரு இருக்கா. குருவினுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறது இவங்க தான். அந்த குருவினுடைய பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, குரு மாதிரி கேஷ் ஃப்ளோவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவன்கிட்ட போய் வாங்கிக்க, 500 அவனுக்கு கொடு, இந்த சொல்கிறாங்கல்ல, ஹலோ இந்த அட்மினை கூப்பிட்டு இவருக்கு ஒரு 500 கொடு, இவருக்கு ஒரு 600, அதெல்லாம் இவர் பார்ப்பார். சினிமா கம்பெனிகளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசர் கூடவே இருப்பாங்க ஒரு டீம், இபின்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் என்ன பண்ணுவார்? பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுற போக்குவரத்துலாம் அவர் பார்த்துப்பார். அவங்கெல்லாம் கும்பராசிக்காரங்களாக வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா இவங்களுக்கு போய் சொல்ல தெரியாது.
434 ரூபா ஆச்சுன்னே மீதி 16 ரூபா இருக்குன்னு சொல்லுவாங்க. 450 ரூபான்னு ரவுண்டாக சொல்லக்கூட தெரியாது. அவ்வளோ வெள்ளாந்திகளாக இருப்பாங்க. இவர்கள் வந்து பெரும்பாலும் உயர்ந்த சாஸ்திரம், உயர்ந்த கலைகள், உயர்ந்த பண்டிதர்களோட தான் இவங்க தொடர்பு இருக்கும். ஒரு விஐபி இருக்காருன்னா இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. அது இவங்க கண்ணில் தான் படுவாங்க. இந்த விஐபி உயர்ந்த மனிதர்கள்லாம் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா 2 குடைவன் குரு யார் கூடலாம் சம்பந்தம் வச்சுருக்காரோ அதெல்லாம் இவங்களுக்கும் சம்பந்தம் தன்னால் வரும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் இவங்க வாங்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் சளி பிடிக்கும். ஏன்னா இவர்கள் பகைச்சிக்கிட்டது போய் யார் 6 கூடைய சந்திரனை போய் பகைச்சிக்கிட்டாங்க. பெரிய ஆளுங்களை பகைச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. இப்போ சூரியன் வந்து எனக்கு பிரச்சனை சார், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கெத்தாக இருக்கும் சொல்லிக்கலாம். இப்போ சந்திரனை போய் பகைச்சிக்கிட்டதுனால நச்சுன்னு சளி, ஏதாவது ஒரு கிளைமேட் மாதிரினா சளி வந்துடும். எது வந்தாலும் சளி வந்துடும். தூக்கம் முடிக்க முடியாது. ஏன்னா சந்திரனா சுகவாசி. இந்த சளி பிரச்சனை இவங்களுக்கு தீராத பிரச்சனை. கீழே கமெண்டில் போடுங்க. நான் பிறந்ததுலேருந்து ஒரு கும்பராசிக்காரங்க வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, சளினால வரக்கூடிய ஜுரத்துக்கு ஊசி போடுறது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாரத்தில் 3 நாள் சளி தான். என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, உனக்கு என்னைக்கு தான் ஏன் சளி பிடிக்கல. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி தொந்தரவுனால பெருசாக பாதிக்கப்படுறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் சற்று குள்ளமான உருவமுடையவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சனினா இப்படி தான், சனி தான் அவங்களுடைய ராசி அதிபதிங்கிறனால குள்ள உருவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பருத்த உடல், வளர இழைச்சி போயிருந்தது, சின்ன வயசில் பார்த்த உருவமாக இது அப்படிங்க இவங்களுக்கு அடையாளம் தெரியாது. வளர குண்டாயிடுவாங்க. முகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சியான ஒரு அமைப்புடையதாக, பருத்த கைகள், பருத்த முகம், அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இவங்களுடைய வெள்ளாந்தி குணத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இவர்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ், நன்றாக நோட் பண்ணுங்கள், இதுதான் கீ பாயிண்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் மேன், தபால் நிலையம், ஏதோ ஒன்று இவங்க அந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க இவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சொல்கிறது இவங்க வேலை. இந்த கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருக்காங்கல்ல, அந்த வேலைக்கு இவங்களை போடலாம். இவங்களை தூது விடுற வேலைக்கெல்லாம் இவங்களை அனுப்பலாம். தூது விடுற வேலை. இவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் போயிட்டு வருவாங்க. ஆனால் என்னென்னா இவர்களும் ஆஞ்சநேயரும் ஒன்று தான். இவர்கள் எப்படி ஆஞ்சநேயர்னு சொல்கிறேன்னா, இங்கிருந்து தூதுவனாக இலங்கைக்கு சென்ற ஆஞ்சநேயர் மிகுந்த பராக்கிரமசாலி. ஆனால் அவரால் என்ன சாதிக்க முடிஞ்சது, அவருக்கு நெருப்பு வச்சு அனுப்பிவிட்டாங்க இலங்கையில். ஆனால் ராமரோடு சென்ற ஆஞ்சநேயர் ஜெயித்தார். இவர்கள் ராமருடைய பாதுகாவலராக இருப்பாங்க. தனித்து செயல்பட முடியாது. கும்பராசிக்காரர்கள் தனித்து செய்யணும்னு ஆரம்பித்தாங்கன்னா அது நடக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே தெய்வ அனுகூலம். அப்போ அந்த மாந்திரிகம், அமானுஷம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாமா சார் நம்புறீங்க, அதெல்லாம் அவங்க நம்புவாங்க. இது அவங்களோட வீக்னஸ். ஸோ அப்போ கும்பராசிக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன்மீகம் இதெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள், அதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் லைஃப் அதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். கும்பராசிக்காரர்கள் எதில் ரொம்ப காஷனாக இருக்கணும்னா, அண்ணே நீங்கள் சிவப்பு கலர் சட்டை போட்டிங்கன்னே, இன்றைக்கி நீங்கள் இப்போ பச்சை கலர் போட்டிங்கன்னே நடக்காதுன்னு இப்படி வேணால் சொன்னால் அதை கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சில உண்மையிலே தரவுகள் இப்போ நம்ம சொல்கிறோம், கிரகங்களை வச்சு சொல்கிறோம், நம்பர்ஸ் வச்சு சொல்கிறோம், அப்படி லாஜிக்காக இருந்தால் பரவாயில்ல. லாஜிக்கே இல்லாமல் சொல்லுவாங்க. இது எதிர்த்து வீட்டுக்காரங்க வராங்க, அவங்கள பார்த்துட்டு போவாதி, இதெல்லாம் நம்பாதி. இது உங்களோட வீக்னஸ். இதை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற எந்த தொழிலையுமே ஒரு பேரியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் 2 கூடிய குருவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்களாக ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிட்டு போகாதீங்க. 3 கூடியவனே 10 கூடியவனாக இருக்கிறான் என்பதால் உடன் பிறந்தவர்களாலேயே இவர்களுக்கு வருமானம், உடன் பிறந்தவர்களோட சப்போர்ட்டு, உடன் பிறந்தவர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு டிஃபால்ட்டாக நடக்கும். 3 கூடியவனே 10 கூடியவனாக இருப்பார். பெரும்பாலும் தனி குடித்தனத்தை விரும்பக்கூடியவர்கள் இவங்க தான். ஆனால் அந்த தனி குடித்தனம் இவங்களால் நடத்தவே முடியாது. அப்பா அம்மா இவங்க கூடவே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் தனி குடித்தனம் இவங்க ஒய்ஃப் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தனி குடித்தனம் வர சொல்லி. இந்த பிரச்சனை இவங்களுக்கு 200% இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா 4, 9 கூடியவர் சுக்கிரனாக சென்று விடுகிறார். 4 என்றால் அம்மா, 9 என்றால் அப்பா. இது 2த்தையும் கொடுக்குற சுக்கிரன் என்பது மனைவி என்ற பொருளுடையது. அந்த சுக்கிரன் பாதகாதிபதி. 4ன்னா சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய ஒய்ஃபு. எத்தனை மணிக்கு வருவேன்? 11:55. நீ 11:35க்கு வரேன்னா 20 நிமிஷம் லேட்டும்பாங்க. இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. காரணம் என்னென்னா 4 கூடியவன் சுக்கிரனாகி விடுகிறான். சுகம்னு ஒன்று எனக்கு இருக்கவே கூடாதா? வந்துட்டு இல்லை, பேகெல்லாம் கீழே வை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து தேங்காய் துருவி கொடுத்துட்டு போ, வீட்டில் வேலை இருக்கும்பாங்க. இப்போ தான்ப்பா வந்தேன், ஏதாவது சாப்பிட்றேன், வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம். வீட்டுக்கு போனால் ஒரு வேலை இருக்கும், வெளியே வந்தால் ஒரு வேலை இருக்கும், ஆண்டி வேலை 2 வேலை இருக்கும். வரும்போது 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடு, வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது கொடுக்குறது யாருன்னா மனைவி. அதனால் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. பெரும்பாலும் 4 கூடியவன் சுகமே இருக்காது. எந்த வேலைக்கு வேணால் நீங்கள் போங்க, அந்த இடத்துல இவங்க ஆக்டிவ் மெம்பர் ஆக்கிடுவாங்க. கூப்பிட்டு கொடுப்பார் முதலாளி, என்ன கூட இந்த அதில் 1 லட்ச ரூபா இருக்குது, இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறது உன் வேலைன்றுவாங்க. யோ
உன் வேலையை நானே பார்க்கணும், என் வேலையும் நானே பார்க்கணுமா? எல்லார் வேலையும் நீ தான்ப்பா பார்க்கணும். வேலை கொடுத்தே கொள்வது இவங்க வாங்கிட்டு வந்த வரோம். எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா 4-9 குடியிருக்கிறதுனால அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிவிட்டு ஒய்ஃப் கையிலே விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க ஒய்ஃப் பேரில் ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓகணும் ஓடும். ஆனால் ஒய்ஃப் கையிலேயே அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர்கள் 25 வயதுக்கு வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 28 வயசு வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப படாதபடுபடுவாங்க. வறுமையோட இன்னொரு பாகத்தை பார்த்துட்டு வருவாங்க. அந்த 28 வயசு வரைக்கும் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறது, 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுறது, அந்த மாதிரி வருந்தி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அதில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடாமல் அல்லது தவறு எதுவும் செய்யாமல் ஒரு காபந்து பண்ணி காப்பாற்றிக்கணும். அப்போ கும்பராசிக்கார உங்கள் பசங்க, உங்கள் குழந்தைகள் கும்பராசியாக இருந்தால் 28 வயசு வரைக்கும் அவங்களோட சகவாசத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அவன் என்ன வேலை செய்கிறாங்கிறத நோட் பண்ணணும். ஏதோ ஒன்று ஆள் பிடிச்சி கொடுப்பான் சார், வருமானம் ஒரு எதுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறான், யார்கிட்ட ஆள், இந்த சீட்டு போட்டு ஏமாந்து போகிறவங்க, எம்எல்எம் மாதிரிலாம் பண்ணுறேன், அதெல்லாம் சொல்கிறாங்களே, நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது. நான் கெட்டதை சொல்கிறேன். அப்போ கெட்டதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இவங்க மேன் பவர் ரொம்ப அழகாக சேர்த்துவாங்க. கும்பராசிக்காரங்கள்ட்ட ஒரு 10 கேண்டிடேட்டை கூட்டு வந்து சேர்த்து விட்ருவாங்க. ஏன்னா 5 குடையவன் புதன். புதன்னா யார்? ஆள் சேர்ப்பு. புதன்னா மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட்டு, காசு வாங்கிட்டு வேலை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் போகும். இப்படி இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கலாம், அதை பண்ணிடலாம், இந்த இப்படி கையில் வாங்குகிற காசு, இதெல்லாம் வரும். 5 குடையவன் புதனாக இருக்கிறான். ஆனால் நோட் பண்ணணும், அவனே தான் 8 குடையவன். கும்பராசிக்காரங்க மேலே யாராவது கேஸ் போட்டாங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் கண்டிப்பாக வரும். இவங்க சொத்து பிரச்சனை கேஸ்லேயே டீல் பண்ணுவாங்க. ஏன்னா 5 குடையவனே 8 குடையவனாக இருக்கிறான். ஆனால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா குரு பலம் இவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே போனாலும் ஒரு குரு இவங்களுக்கு வந்துடுவார், அவர் காப்பாற்றுவார். அது வேலை சொல்லிக் கொடுத்த குருவாக இருக்கலாம், வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுத்தார், சினிமா படம் எடுக்க சொல்லிக் கொடுத்தார், ஏதோ ஒரு குரு இவங்களுக்கு ஒரு வரிவத்தை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7 குடையவனே சூரியனாக இருப்பதால் பிரகாசமான ஒரு கூட்டுத்தொழில் இவங்களுக்கு வரும். இவங்க கூட்டுத்தொழில் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க. யார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணால் கரெக்டாக உன் பாகம் 42 ரூபா 50 காசு, என் பாகம் 48 ரூபா 50, கரெக்டாக பிரிப்பாங்க. ₹1 ஏமாற்ற தெரியாது. இதில் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்கு, இவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். 3-10 கூடியவர் செவ்வாய் என்பதால் அரசு விஷயங்களில் இவங்க டீலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி 6 கூடியவன் சந்திரன் என்பதால் நீர்நிலைகள், போட்டிங் போகிறது, போட்டு வாங்கி விடுறது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, திரவங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறது, ஹோட்டல் கடை வைக்கிறது, இது பக்கமே அவங்க போகக்கூடாது. பெரும்பாலும் மருத்துவமும் இவங்களுக்கு பெருசாக பழிக்கிற மாதிரி நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இவர்கள் வேலை விடவே கூடாது. கும்பராசிக்காரர்கள் வேலையை விட்டாங்கன்னா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, வீட்டு வாசலில் உட்காந்து நியாயம் பேசிட்டு, அது அந்த குணம் வந்துடும். சும்மா நான் ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, அந்த பழைய கதைகளை பேசக்கூடிய ஆட்கள் நிறைய கும்பராசி சதய நட்சத்திரம். சதய நட்சத்திர கும்பராசிக்காரங்களாக இருந்தால் இந்த வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது, ஆஃபீஸ் ப்ரெஷருக்காக வேலையவே விட்டுட்டு விவசாயம் பார்க்க வந்துடுறது, இந்த மாதிரி முரட்டு வேலைகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா லைஃப் ட்ராப் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு 2-11 கூடியவர் என்பதால் 7 கூடியவன் சூரியன் என்பதால் இருதார அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் இவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இவர்கள் வாழ்க்கையில் இருதார அமைப்பு கொண்டவர்கள் கூடவே இவங்க இருப்பாங்க. இவங்களையும் பார்ப்பாங்க, அவங்களையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். இவங்க கூட இருப்பாங்க. ஸோ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ராசியான நம்பர் 3ஆம் நம்பர், ராசியான நம்பர் 5ஆம் நம்பர். குரு கூடவே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரகசியங்களை காப்பாற்ற பழகுங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதிகாரிகள் உங்களோட பேச தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 2வது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும். 2 மணி நேரத்துக்கு கூட எங்களோட நீங்கள் டக்கல் சிஸ்டத்தில் பேசலாம். அது எப்படி வேணால் இருக்கலாம். ஆடியோ காலாக இருக்கலாம், வீடியோ காலாக இருக்கலாம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், பேசலாம். நீங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள். விலை குறைவு, நிர்வாகம் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் கேளுங்க, கேட்டால் தெரியும். ibcbakti.com தரவுகளில் போயும் என்னுடைய டீட்டெயில்ஸில் நீங்கள் பதிந்து கொள்ளலாம். ஃபீட்பேக் கண்டிப்பாக போடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த பணிக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.